கங்கையனி சங்கரன் பங்கைய முகத்தோன் கரிய மாலருமகன் காளி மகமாரி எங்கு நிறைகின்ற சோதி நான் முகனும் எழில் வீர பத்திரன் வைரவர்தனுடனே சங்கை செறி கண்ணகி நின் புகழ் படிக்க தகமை செறியுமையவளி நுதர முதலீன்ற துங்கமுறு நால்வாயுடைந்து கரமுடைய தும்பி முகனே நிதம் வந்து துணை செய்வாய் கந்தனதனாதனதனாதனதனாதனதனாதம் தனாதம் தனானா கந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதம் தனாதம் தனானா காசினியில் மானிடர்கள் நோய் பிணிய கட்லங் கருதறிய மதுரை மாநகர்தனில் இருந்து நேசமுடனேகாரை எம்பதியமர்ந்து நிலைப்பவர் தமத்துவரமானது கொடுத்து பாசமொடு மாநாகர் மகளாக வந்து பண்பு செறி கோவலரை மணமாலையிட்ட தேசநிறை தேவர் சென்று தொழு தேத்துன் தேவியை நினை கவினை சென்று தேய்ந்திடுமே கந்தனதனாதனதனாதனதனாதனநாதம் தனாதம் தனானா கந்தனதனாதனதனாதனதனானா தனநாதநாதம் தனாதம் தனானா கிட்டியே உந்தனது பாதமலர் தன்னை கிருபை வைத்தே மனதில் அனொதின நினைக்க பட்டமரமானது தழைத்தவாரது போல் பாவலர் தமக்கு வரமானதுமளித்து திட்டமுடன் கோதாரி தீவினைகள் யாவும் தேவியே உந்தனது நாமம் அது சொன்னால் இட்டமுடனே வினய கற்றியருள் புரியும் ஈசுபரி காரை நகர் வாழும் மாத்தாவே கந்தனதனாதனதனாதனதனாதனநாதம் தனாதம் தனானா கந்தனதனாதனதனாதனதனானா தனநாதநாதம் தனாதம் தனா கீர்த்தியுரு மலையரசன் மகளாக வந்த நீ கேசவன் தங்கை என வந்தவளும் நீயே காத்திடும் காத்தானை ஈன்றவளும் நீயே காளியோடு மகமாரியானவளும் நீயே பார்த்தனுக்காகவே பாசுபத அஸ்திரம் பண்பாகவே பெறச் செய்தவளும் நீயே பூர்த்தியாய் வந்துமே காரை நகர் வாழும் பூவையே உன்னை ஒரு போதும் மறவேனே தனநாதனதனாதனதனாதனநாதம் தனாதம் தனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதநாதம் தனாதம் தனானா துணமருவு மலையரசன் மகளாக வந்து கோவலரை மணமாலை சூடிடும் நாளில் மணமான மாதவிசை நடனங்கள் கண்டு மாததிசை கோவலரும் மாதவிட்டின் நேக கணநாதர் தொழுகின்ற கண்ணகை தாயார் கணவர் தனை மனைதனிற் காணாத தாலே சினமாக ஓலை ஒன்றதிலே வரைந்து செக்தி மகள் கோவலர் கேயனுப்பினளே Video.
கூரறிய ஓலையை கண்டு கோவலரும் குணமான கண்ணகி கெண்ணவினை என்று மாரறிய மாதவி தஞ்சென்று பெண்ணே மணமாலை சூப்பியனல் மங்கையர் தனக்கு ஊரறிய உய்கோவ தாயழுடியோலை உடனே வரும்படி அனுப்பியது பாராய் சீரிடாய் செல்வியே சென்று நான் வருவேன் சிந்தை தெளிவாக விடை தந்தருளுமென்றார் கிடியான பத்தினி தஞ்சென்று மீளும் வரை கீர்த்தியுறு பதுமையொன்றே இங்கமைத்து பதிவாகவே செல்கவென்று மாதவி சொல்ல மா பெரிய பத்தினியை மனதினில் நினைந்து கடிதாக இப்பதுமை கேசவே செய்வாய் கருணையுள பத்தினி கண்ணகியை என்று திடமாக மாதவி தம்பதுமை தன்னை சேர்த்துமே கோவலரும் வழி நடந்தனரே கேசவந்தங்கையரிடன் செல்லவேதான் இலேசமிகவாகவே கோவலகு மேக நேசமாய் வைத்தகொல் பதுமை பேசாததால் மேருடன் வந்து கோவலரையே கூட்டி வாசமுடன் அவரிடம் உள்ள பொருள் எல்லாம் வாங்கியே மாதவி போய்வாருமென்ன பாசமுள கண்ணகைதன் மனையகம் வந்து மயபக்தியுடன் அங்கு வீட்டிருந்தனரே கையிலயங்கிரிவாசர் மனைவி கண்ணகையும் கண்டுமே சாதமது கோவலர்க்கிய இயலாக விக்ஷாதம் உண்ணவேலாது ஏந்திடையே மதுரைக்கு ஏகுவோம் என்ன பயில் வீர பத்தினி கண்ணகையுமாங்கே பகர் சக்தி மொழி கேட்டு ஆமென உரைக்க மயில் போலு மாதுடன் வணிகர் கோவலரும் மதுரை மாநகர் தனில் வந்து புக்கனரே கொடிதான மதுரை நகரிதயர் தஞ்சேரி கோவலரடை கலஞ்செய்து கண்ணகையை இலை கூறலுற்றார் கடிதாக பொற்கொள்ள நிச்செய்தி கேட்டு காட்சிலம் பதை வாங்கியே மனை கேகி விரமான கள்வனென்றே வணிகனாரை சீக்கிரம் பாண்டியனிடங்கொண்டு விட்டான் இந்த பூயில் ஜானும் தேடிவாரேன் பூத்தமலர் போல உன்னை காண்பதெப்போ புண்ணியனே எனக்கு வரம் தருவதெப்போ வார்த்தை ஒன்றும் முறையாயே வள்ளி வந்தனது சன்னதியில் மனதும்
தங்கள் ஆடி உன்னை திருத்தேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோடே தரிசிப்பாயே யான் செய்த பாவம் குற்றமெல்லாம் பொறுத்தனது குழந்தை போல கவலையற்று வாழ்ந்திருக்க சவலிய கன்றுதன் தாயை தேடி தயங்கியது போல எங்களானே சுவலனர மார்வலகா செந்தூர் கண்டா சுவாமி தென்கதிரை முருகோடே தரிசிப்பாயே நுண்டேவியணி கார்சிலம் பதனை கொடு சென்ற கள்வனிவன் என்றுமே யுரைக்க காதை தெரியா பாண்டி மன்னனும் மயங்கி கள்வனை கொன்றது கொணர்ந்திடுகவென்ன லீதையறியாத கொலைக்காரர்களும் அப்போட்டிதுவே எம்மிரையென விரைஞ்சி விடை கொண்டு வாதை பெரு கோவலரை வனமதில் அழைத்து வாகையோடு சிரமது துணித்து விட்டனரே சந்தனதநாதன